ஹே பட்டர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி vlog. தஞ்சாவூர் vlog தான் இது. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ஸ்டேஷனில் எப்படியோ 3 hours வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி 1 o'clock ரீச் ஆகிட்டோம். அதனால அங்கேருந்து நேராக தஞ்சாவூருக்கு போய் கோயிலில் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். இங்கே வந்து நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து நான் அவ்வளோ ஆர்கியாலஜிஸ்டெல்லாம் இல்லை, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. அவங்க உள்ளே போனோடனே நேராக ஃபஸ்ட் ஸ்லிப்பர் கழட்ட சொன்னாங்க. ஸ்லிப்பர் கழட்டி ஒரு பேக்கில் போட்டு அங்கே மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் செம்ம வெயிலுங்க, கால் வைக்க முடியல அந்த கல்லுங்களை. அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸ்லிப்பர் அலௌட் இல்லாததுனால ஸ்லிப்பர் இல்லாத நாங்கள் உள்ளே போனோம். அங்கே போய் அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நந்தி பார்த்தோம். இது வந்து க்ரோயிங் நந்தி, அது வளர்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து இங்கே வருவேன். மம்மி டேடி கூட வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு மம்மி டேடி எங்கள் கூட்டின்னு வருவாங்க. இது உள்ளே வந்து வீடியோஸ் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எப்படியோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். இது வந்து என்ன ஆகுமான்னு என்னான்னு தெரியல, பட் ஆச்சுன்னா எனக்கு தான் ப்ராப்ளம். பட் ஓகே, இருந்தாலும் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, நான் எடுத்தேன். சில இடத்துலலாம் அங்கே க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாங்க. அது ஏன்லாம் க்ளோஸாக இருக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்து பேசிட்டு நேராக அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேத்துல நானும் என் தம்பி வாங்கினது வந்து என் தம்பிக்கு பிடிச்ச விஷயம். அங்கே பொங்கல், அந்த ஸ்வீட் பொங்கல் வாங்கிக்கின்னு எனக்கு கொஞ்சம் புளியோதரை வாங்கிக்கினேன். அங்கேருந்து பாப்பாவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அவ்வளோ கால் வலிக்குது. கால் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தூக்கின்னு சொல்லிட்டா. சின்னவில் தூக்கினா பெரியவில் தூக்கினாங்க. 2 பேரும் தூக்கி நேராக வந்து நாங்கள் சாப்பிட போனோம். அங்கே ஒரு ஹோட்டலில் போனால் அங்கே வந்து இங்கே நல்லா இல்லை, இங்கே இல்லை, ஓப்பனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக வெஜ். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நான்வெஜ் வேணும்னால நேராக போய் பிரியாணி வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் போய் உட்கார சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். என் தம்பி வந்து பொங்கல் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் 30 rupees என்னவோ தான் இருந்துச்சு. நாங்கள் அப்போ இருக்கும் போது 50 rupees, ஆனால் இப்போ 30 rupeesன்னு சொன்னாங்க. என் தம்பியோட ரியாக்ஷன் பாருங்கள் அதை சாப்பிட்டு. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வீடியோ பார்க்க.